வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இதில் ஏதாவது ஒன்றாவது கொஞ்சமாவது இருந்திருந்தால் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்நேரம் ராஜினாமா செய்திருப்பார். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது இதில் எதுவுமே அவருக்கு இல்லையோ என்கிற சந்தேகமும் கேள்வியும் தான் எழுகிறது. கடந்த 3.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் கிடக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பேசியே வருகிறோம். நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது, அரசியல் கட்சியின் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், மருத்துவமனையில் தாக்குதல் சம்பவம் நடக்கிறது, பள்ளிக்கூடங்களில் தாக்குதல் சம்பவம் நடக்கிறது, கல்லூரியில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. இதெல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துங்கள், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சரி செய்து தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். ஆனால் அரசு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அதனுடைய நீட்சியாகத்தான் நேற்று முன்தினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முட்டம் பகுதியில் நடந்த இரட்டை படுகொலை சம்பவம் அதனுடைய நீட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. நேற்று காலையிலிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில் பரபரப்பாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. என்ன செய்தினா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட இளைஞர்கள் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி என்கிற 2 இளைஞர்கள் அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற செய்திதான். இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய கொந்தளிப்பை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியது. அந்த மயிலாடுதுறையில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்குமே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை இந்த சம்பவம் ஏற்படுத்தியது. ஏனென்றால் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள், அந்த கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் வெளியே வரலை. அப்போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியதுன்னா, இதுக்கு மேலே கள்ளச்சாராய விற்பனையெல்லாம் எங்கேயுமே நடக்காத வண்ணம் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு கள்ளச்சாராய வியாபாரிகளை அடக்குவோம், கட்டுப்படுத்துவோம், கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாடை நாங்கள் மாற்றுவோம் என்றெல்லாம் பேசினார்கள். இப்போ மறுபடியும் கள்ளச்சாராய விற்பனை மட்டுமல்ல, அந்த விற்பனையை தட்டி கேட்ட நபர்களை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு துணிச்சலும் தைரியமும் தெம்பும் வந்ததென்றால் தமிழ்நாட்டில் சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு என்ன என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ இந்த செய்தி பரவியதுமே அரசை நோக்கி மிகப்பெரிய விமர்சனங்களை மக்கள் வைத்தார்கள், கேள்விகளை எழுப்பினார்கள். நீங்கள் தானங்க சொன்னீங்க கள்ளச்சாராய விற்பனையெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம்னு. இவ்வளவு துணிந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கள் நடக்கிறார்கள் என்றால் காவல்துறையினுடைய துணை இல்லாமல் இது நடக்குமா என்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை மக்கள் எழுப்புகிறார்கள், கேள்வியாக முன்வைக்கிறார்கள். உடனடியாக என்ன நடக்குது? காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது. என்ன அறிக்கை? மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த இரட்டை படுகொலை சம்பவம் என்பது கள்ளச்சாராய விற்பனை தட்டி கேட்டதற்காக நடந்தது என்கிற செய்திகள் எல்லாம் வருகிறது. ஆனால் இந்த செய்தியில் உண்மைத்தன்மை இல்லை. வாய்த்தகராறு காரணமாகத்தான் ஒரே ஊரை சார்ந்த இளைஞர்கள் அவர்களுக்கிடையே முன்விரோதம் காரணமாக வாய்த்தகராறு ஏற்பட்ட காரணமாகத்தான் படுகொலை நடந்தது. எனவே தவறான செய்தியை பரப்பாதீர்கள் என்று சொல்லி காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. இப்போ ஊடகங்களில் வெளியான செய்தி சரியான செய்தியா, இல்லை காவல்துறை வெளியிட்ட செய்தி சரியான செய்தியா என்கிற பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த செய்தியில் எந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப வேண்டும்? காவல்துறை சொன்ன செய்தியை நம்பலாமா என்று கேட்டால், முன்விரோதம் காரணமாக வென்றால் என்ன முன்விரோதம் என்கிற பெரிய கேள்வி எழுகிறது. அந்த முன்விரோதமே சாராய விற்பனை தான் என்பதுதான் அந்த ஊர் மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ அந்த ஊர் மக்கள் என்ன கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தர், இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் அந்த ராஜ்குமார் என்பவன் இருக்கிறான் இல்லையா, அவன் ஏற்கனவே கள்ளச்சாராயம் விற்பனை செய்து சமீபத்தில் கைது செய்யப்பட்டு இப்போ தான் ஜாமீனில் வந்திருக்கிறான். 2 நாள் முன்னாடி ஜாமீனில் வந்ததும் உடனடியாக இந்த படுகொலை நடந்திருக்கிறது. இந்த கொலைகார கும்பல் இவங்க கள்ளச்சாராய வியாபாரிகள் தான். தொடர்ந்து கள்ளச்சாராயத்தை இவர்கள் விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. நாங்கள் பல முறை காவல்துறைக்கு புகார் கொடுத்து விட்டோம். 8 முறை புகார் கொடுக்குறவங்க இப்படி கள்ளச்சாராய விற்பனை நடக்குதுங்க, இதை தட்டி கேளுங்கன்னு சொன்னால், இதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்னால் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. கைது செஞ்சுட்டு உடனடியாக அவர்களை வெளியே விட்டுறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் புகார் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு போய் சேர்க்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க? புகார் கொடுப்பவர்களை மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். அப்போ இது தொடர்ந்து இந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலை அவங்க சொல்கிறாங்க. என்னன்னா,
இந்த நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியை சார்ந்த ஒரு சிறுவன், ஒரு 17 வயதான சிறுவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து தட்டி கேட்டிருக்கிறான். அவன் என்ன இது நீங்கள் வந்து இப்படி கள்ளச்சாரத்தில் இங்கே வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தட்டி கேட்டிருக்கிறான். அந்த சிறுவனை இவங்க வந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அந்த சிறுவன் மீது. அப்போ உடனடியாக என்ன நடக்குது, அந்த பகுதியில் தினேஷ் என்கிற ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணுறான், இந்த சிறுவன் மீது தாக்குதல் நடத்தியதும் அதை தட்டி கேட்பதற்காக இந்த சாராய வியாபாரிகள்கிட்ட போய் அவன் வந்து கண்டிக்கிறான். எப்படி நீங்கள் அந்த சிறுவனை தாக்குவீங்க, அவன் மீது தாக்குதல் நடத்துவீர்கள் என்று சொல்லி அவன் கண்டித்ததாக ஒரு செய்தி வருகிறது. அப்போது இந்த தினேஷ், ஹரிஷ், ஹரிசக்தி, அப்போ இவங்க எல்லாமே நண்பர்கள். அவங்க வந்து ஒன்றா நிற்கிறாங்களாம் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த கும்பல் வருகிறதாங்க, இந்த கொலைகார கும்பல் வந்து அந்த இடத்துல இந்த படுகொலை சம்பவத்தை அவர்கள் அரங்கேற்றினார்கள் என்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. இப்போ இந்த செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது கள்ளச்சாராயத்திற்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா, இருக்குமா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். எல்லாருக்குமே தெரியும் இதன் பின்னால் என்ன காரணமாக இருக்கிறது என்று சொல்லி. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் வந்து அந்த கொலையை விட அந்த கொலைக்கான காரணமாக காவல்துறை சொல்றது தான் ஏற்றுக்கொள்ளவே முடியாததாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து பாருங்க, இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறப்போ ஊர் மக்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, பாதிக்கப்பட்டவர் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ஊடகங்களில் ஒரு செய்தி வரும். இந்த செய்திகளுக்கு எல்லாவற்றிற்கும் மாற்றாக இன்னொரு செய்தியை காவல்துறை தரப்பு சொல்லுவாங்க. இது பல வழக்குகளிலும் பல சம்பவங்களிலும் வரும். குறிப்பாக இது போன்ற சென்சிட்டிவான வழக்குகளில் இப்படித்தான் வரும். அதாவது அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததென்றால் அதை மூடி மறைப்பதற்காக காவல்துறை இது போன்ற அறிக்கைகளை வெளியிடுவது வாடிக்கையான ஒன்றுதான் என்பதும் பலருடைய கருத்துக்களாக இருக்கிறது. உதாரணத்திற்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்கு. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் இப்போது வரைக்கும் யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கல. விசாரணை இன்னமும் முடியலை. அதுக்கு முன்னாடியே ஞானசேகரன் மட்டும்தான் அதில் தொடர்புடையவன் என்று காவல்துறை தரப்பு சொன்னாங்க. இந்த செய்திகள்லாம் வெளியாகிறது. அதற்கப்புறமா நீதிமன்றமே அதை கண்டித்தது. அதை தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு நியமனம் செய்தார்கள். அந்த சிறப்பு புலனாய்வு குழு இப்போது விசாரணை செய்து ஒவ்வொன்றாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது மட்டும் இல்லை, இப்படி பல தகவல்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறையை அரசு பயன்படுத்தும். அதுதான் நடக்கிறது. அது எல்லோருக்குமே தெரியும், வெளிப்படையாகவே தெரியும். அரசு என்ன செய்யும்? இப்போ இந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தால் தான் இந்த மரணம் ஏற்பட்டது என்று பேசினால் அது என்ன ஆகும்? அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். அப்போ அதை வந்து மூடி மறைக்கணும். என்ன செய்யும்? காவல்துறை மூலமாக இது போன்ற அறிக்கைகளை எல்லாம் அரசு வந்து வெளியிடலாம். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டு. அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் கிடைக்கும் என்று நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது கிடைத்தாலும் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காமல் அது மூடி மறைக்கப்பட்டாலும் மூடி மறைக்கப்படலாம். ஏன்னா எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஒரு பிரச்சனையை பற்றி அதிக அளவில் நம்ம பேசுவோம். அந்த பிரச்சனை குறித்த விவாதங்கள் நடந்துட்டு இருக்கிறப்பவே அதை விட முக்கியமான இன்னொரு பிரச்சனை வரும். உடனே அங்கே திசை திருப்பப்படும். இதெல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். சரி, பார்ப்போம். இப்போது நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இது கள்ளச்சாராய மரணம் இல்லை என்று அவர்கள் தரப்பு சொல்கிறாங்க இல்லையா? அவர்களுடைய வாதத்தின்படியே கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு நம்ம வைத்துக் கொள்வோமே, கள்ளச்சாராய விற்பனை நடந்ததா இல்லையா? நடந்தது. அதை நீங்கள் மறுக்க முடியாது. ஏன் கள்ளச்சாராய விற்பனையை அனுமதித்தீர்கள்? எதற்காக கள்ளச்சாராய விற்பனையை அனுமதிக்கிறீர்கள்? இத்தனை முறை புகார் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் கள்ளச்சாராய விற்பனையை ஏன் நீங்கள் தடை செய்யல? அதற்கான நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? இந்த கேள்விக்கான பதிலை யார் தருவது? மதுவிலக்குத்துறை என்கிற ஒன்று இருக்கிறதா இல்லையா? அதனுடைய அமைச்சராக ஒருவர் இருக்கிறாரா இல்லையா? எதுக்கு இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? முதல்ல மதுவிலக்குத்துறை எதுக்குங்க இருக்கு? அதை கலைச்சிடலாம் இல்லையா? தேவையே இல்லையே. எங்கேயாவது கட்டுப்படுத்தினீர்களா நீங்கள் மது விற்பனையை? நீங்களே மதுபானத்தை விற்பனை செய்து தானே அரசை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அரசே மதுபானத்தை விற்பனை செய்கிறது, அரசு அனுமதியோடு விற்பனை செய்கிறது. இது போன்ற நபர்கள் அனுமதி இல்லாமல் விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ரவுடிகள், அக்யூஸ்டுகள், கிரிமினல்கள், இது போன்ற தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், கனிமூல கடத்தல்காரன், சாராய வியாபாரிகள், இவன் எல்லாம் துணிச்சலாக எல்லாத்தையுமே செஞ்சிருவான். கொலை செஞ்சிருவான், மிரட்டிடுவான், அச்சுறுத்திடுவான் சாமானிய மக்களை. அவன் மேலெல்லாம் எந்த நடவடிக்கையுமே இருக்காது. இது முதல் முறையாக இந்த சம்பவம் நடப்பது. சமீபத்தில் ஜபஹர் அலி என்கிற சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமூல கடத்தலை தட்டி கேட்டார் என்கிற காரணத்திற்காக, புகார் கொடுத்தார் என்கிற காரணத்திற்காக அவரை வந்து லாரி ஏற்றி படுகொலை செய்கிறது கனிமூல கடத்தல் கும்பல். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கனிமூல கடத்தல்காரனுக்கு அவன் செய்கிறதே அயோக்கியத்தனம். சட்டத்திற்கு விரோதமான செயலில் ஈடுபடுறான், கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறான். அவன் அந்த கிரிமினல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி போராடக்கூடிய ஒருவனை படுகொலை செய்கிறான் என்றால்
அப்போ தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்பது யாருக்கான பாதுகாப்பாக இருக்கிறது? விஏஓ படுகொலை செய்யப்படுகிறாருங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய விஏஓ லூர்து பிரான்சிஸ் அவர்கள் மணல் கடத்தலை தட்டி கேட்டார் என்கிற காரணத்திற்காக அலுவலகத்துக்கு உள்ளாடியே போய் அவரை மணல் கடத்தல் கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த மயிலாடுதுறையில் நடந்த சம்பவம் எல்லாம் ஏதோ சும்மா எதேச்சையாக நடந்ததெல்லாம் கிடையாது, தற்செயலாக நடந்ததெல்லாம் கிடையாது. இவன் பார்க்குறான், தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறான். இவர்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே அரசு. இப்போ குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து குற்றச்சம்பவங்கள் நடக்காத வண்ணம் ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தினார்கள் என்றால் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவனுக்கு அச்சம் ஏற்படும். இங்கே அப்படி இல்லையே, அந்த அச்சமே ஏற்படலையே இவர்களுக்கு. யாருக்கு இங்கே அச்சம் ஏற்படுகிறது? இந்த அநீதிகளுக்கு எதிராக போராடுபவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. அரசினுடைய தவறுகளை எல்லாம் யாரெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள், வழக்கு மேல் வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்யப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார்கள். அரசுக்கு எதிராக பேசினாலே குண்டாஸ் போடப்படுகிறது. ஆனால் கள்ளச்சாராய வியாபாரம் பண்ணுறவன் எல்லாம் துணிச்சலாக தைரியமாக வியாபாரம் பண்ணுவான். அதை தட்டி கேட்டால் படுகொலை நடக்கும். அப்போது என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? யாருக்கான ஆட்சி நடக்கிறது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம்தான் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அதிலே இளைய தலைமுறையினர் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று ரொம்ப பூரிப்பாக பேசுகிறார். உங்களை அப்பா என்று அழைக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய 2 இளைஞர்கள் தான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள்? ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து பாதுகாத்திருக்க வேண்டாம் அந்த இளைஞர்களை எல்லாம்? யாரை தான் நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? யாரை தான் பாதுகாக்கிறீர்கள் நீங்கள்? யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நாட்டில். யாருக்குமே நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால் எதற்கு இங்கே காவல்துறை என்கிற ஒன்று எதற்காக இருக்கிறது? காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இருக்கிறார்? நீங்கள் பாருங்கள், இந்த சம்பவத்தில் கூட நடவடிக்கை யார் மீது இவர்கள் ஒருவேளை நடவடிக்கை எடுத்தால் யார் மீது எடுப்பார்கள்? இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது, அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? அவர்கள் மட்டும்தான் இதற்கு பொறுப்பானவர்களா? மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? எடுப்பார்களா நடவடிக்கை? அவரே இதை கண்டிப்பார். அதுதான் இதில் பெரிய கொடுமை. தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரோ அவரே இதை கண்டிப்பார். கண்டிச்சா அவர் நல்லவர் ஆயிடுவார். இவ்வளவு கொலைகள் நடக்கிறது தமிழ்நாட்டில். இதை சரி செய்ய வேண்டியது யாரு? பாதுகாப்பது யாரு? பாதுகாக்க வேண்டியது காவல்துறையா இல்லையா? காவல்துறையும் உளவுத்துறைக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? அவர்களை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்ப தன்னுடைய பொறுப்பை சரிவர செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால் அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களை சரிவர கண்காணிக்காமல் பொறுப்பற்றி இயங்கி வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணுமா இல்லையா? என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? ஒரு நடவடிக்கையும் இருக்காது. ஒரு நடவடிக்கையும் இருக்காது. சர்வசாதாரணமாக கொலை நடக்கிறது, சர்வசாதாரணமாக கள்ளச்சாராய வியாபாரம் நடக்கிறது, சர்வசாதாரணமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடைய புழக்கம் நடக்கிறது, சர்வசாதாரணமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் எதுவுமே நடக்கலை. இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, திமுக ஆட்சி ரொம்ப சிறப்பான ஆட்சியாக இருக்கிறது என்று பேசுவதற்கு ஊடகவியலாளர்கள் என்கிற பெயரில் சில நபர்கள், பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் சில நபர்கள், இவர்கள் எல்லாம் இதை பேசினார்களா? இதை ஒரு விவாத பொருளாக மாற்றினார்களா? நேற்றைக்கும் இன்னைக்கும் இந்த படுகொலை சம்பவம் தானங்க ஊடகங்களில் விவாத பொருளாக மாறி இருக்க வேண்டும். முழு நேரமாக இதை ஒரு விவாத பொருளாக மாற்றி இருக்க வேண்டாமா? எதை இல்லாமல் விவாத பொருளாக மாற்றக்கூடிய இவர்கள் இதை பேசுவார்களா? பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். அப்போ எப்படி அரசுக்கு அச்சம் வரும்? எப்படி அரசு தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும்? திருத்திக் கொள்ளாது. என்னதான் நாம் தவறு செய்தாலும், நம்முடைய ஆட்சியில் என்னதான் தவறு நடந்தாலும், மக்கள் என்னதான் போராட்டங்களை செய்தாலும் அந்த செய்தியை கூட தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். என்னதான் மக்கள் நமக்கு எதிரான மனநிலையில் இருந்தாலும் இந்த ஊடகங்கள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நமக்கு எதிராக ஊடகங்கள் பேசாது. ஊடகங்கள் நமக்கு எதிராக பேசவில்லை என்றால் மக்கள் ஒரு நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறமா மக்களை அதிலிருந்து திசை திருப்பி விடுவார்கள். இந்த ஊடகங்களே திசை திருப்பி விடும். அதனால நம்ம தவறா நடக்கட்டு, நிர்வாக சீர்கேடுகளா நடக்கட்டு, அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கிற திமிரும் துணிச்சலும் அரசுக்கு வருமா வராதா? அந்த துணிச்சலையும் திமிரையும் உடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? ஒரு அச்சத்தை இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க வேண்டுமா இல்லையா? அதை இந்த ஊடகங்கள் தானே செய்ய வேண்டும். செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஊடகவியலாளர்கள் என்கிற பெயரில், பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பேசாமல் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் போய் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும். அதுதான் உங்களுக்கு நல்லது. பத்திரிகை துறை என்கிற புனிதமான துறைக்கு ஒரு அறம் இருக்கிறது. அந்த அறத்தை தயவு செய்து
கொன்று புதைத்து விடாதீர்கள். அதனால் நீங்கள் திமுகவில் நேரடியாக போய் வேலை செய்வது எல்லோருக்கும் நல்லது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இனியும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை உங்களால் பாதுகாக்க முடியவில்லை என்றால் தயவு செய்து ராஜினாமா செய்துவிட்டு போயிருங்க. ஏனென்றால் இதை நீங்களே கடந்த ஆட்சி காலத்தில் சொல்லியவர் தான். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் உடனடியாக அதை பெரிய பிரச்சனையாக மாற்றி, ஊடகங்கள் மூலமாக அதை பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி, ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறை பேசினார் இவர். கடந்த ஆட்சி காலத்தில் பேசிய ஊடகங்கள், போராளிகள் யாருமே இப்போது பேசலை. சரி, அவர்கள் பேசாவிட்டாலும் பரவாயில்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள், உங்களுடைய ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு எவ்வளவு சீரழிந்து போய் கிடக்கிறது என்பது தெரியும் இல்லையா? அதை தெரிந்து தயவு செய்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிருங்க. இதுக்கு மேலே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை.